இருக்கேன். ஸோ இதுதான் இண்டிகோ. ஸோ இப்போ ஹிமாச்சலா போகுது 7:50 PM சம் பிளேஸு. ஸோ இதான் ஏர்போர்ட்டு. இது நைட்டு. இண்டிகோ கலர் மாதிரி இருக்குது. போயிங் போட்டிருக்கு, போயிங். ஸோ நான் இதில் பண்ணுறீங்களா அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ஜின் இப்போ ஃப்ளைட் டேக் அப் ஆக போகுது. இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. இப்போ நீங்களே கேட்குறீங்க சவுண்ட் எப்படி இருக்குதுப்பா, காதெல்லாம் கொய்யன்னு இருக்குது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது, செம்ம ஸ்பீடில் போகுது. நீங்களே பாருங்க. ஆகுது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாரு வைவ். நான் இப்போ ஃப்ளைட்டில் போயின்னு இருக்கேன், இண்டிகோ. ஆனால் யூஸ்வலி இது வந்து போயிங் போட்டிருக்கு. போயிங்ன்ற ஏர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. பட் ஆனால் இண்டிகோ ஃப்ளைட்ஸ் எல்லாமே ப்ளூவில் இருக்கும். பட் ஆனால் இது ஒயிட்ல டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்குது. பெரிய ஏர் விங்காக இருக்குது. என்னோட டிபாசிட் டைம் வந்து 7:15 PM. ஸோ நான் சென்னைக்கு மேபி அரௌண்ட் 2:30 hours ரீச் ஆகிடுவேன். ஸோ அரௌண்ட் 10 o'clock ரீச் ஆகிடுவேன். ஸோ இது ராஞ்சி. ஏர்போர்ட்லேருந்து ரீச் ஆகிடுவேன் சென்னைக்கு 2.5 hours. ஸோ எனக்கு வெஜ்ஜு மீல் இன்னும் ஒரு 1/2 hour வந்துடும். நான் காதெல்லாம் சிக்கிச்சு. ஸோ நான் இந்த ஓவராலாக இந்த டூர் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. ஓவரால் டூர் வந்து நல்ல ஒரு என்ஜாயபிள். ஸோ என்ன இதுனா லைட்டாக கோல்டு வந்துச்சு. ஸோ இதெல்லாம நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வெஜ்ஜு தான் சாப்பிட்றேன். நான்வெஜ் சாப்பிடல. ஸோ நான்வெஜ் சாப்பிட்ற வேணுன்னா இன்னும் நிறைய சாப்பிட்ருப்பேன். அது சொல்லவே தேவையில்லையா. ஸோ இப்போ ஐஸ்கிரீம் ஆல்சோ நான் சரியாக சாப்பிட்றேன். டிஸ்ட்ரிக்ட் கல்கட்டாவில் சாப்பிட்டேன், ரசகுல்லா சாப்பிட்டேன். அப்புறம் வேற என்னன்னு சொல்லிட்டு வெஜ் மீல் என்னன்னு பார்ப்பேன். அப்படி பிடிச்சதுதான் சாப்பிடுவேன், அப்படிலாம் சாப்பிட மாட்டேன். நான் போகும்போது மேபி மெக்டொனால்ட்ஸ் இல்லை பர்கர் கிங்ஸ் வல்லப்பள்ளியில் வெஜ் பர்கர் வாங்குவேன். ப்ளஸ் ஆனால் இப்போ சாப்பிட்ற மூடில் இல்லை. வீட்டுக்கு போகணும், ரெஸ்ட் எடுக்கணும், நாளைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் பேக் நார்மல். ஏன்னா அங்கே தண்ணி செட் ஆகலை, கல்கட்டாவில் தண்ணி செட் ஆகலை. ஸோ அது இல்லாமல் தயிர் நிறைய சாப்பிட்டேன், இளநீர் சாப்பிட்டேன். இதெல்லாம் சேர்த்து ரொம்ப கோல்டாக. ஸோ 3 days டேப்லெட் சாப்பிட்டோம்னா கோல்டாக கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் நான் இப்போ டேப்லெட் சாப்பிட்டேன். ப்ளஸ் நான் வீட்டுக்கு போனால் நார்மல் பொசிஷன் ஆகிடும். ஆனால் ஜம்ஷெட்பூரில் வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, பியூரிட்டியாக இருக்குது. சாதா வாட்டர் இருக்கிறோம். நான் கல்கட்டாவில் ஃபுல்லாக சால்ட் வாட்டர், உப்பு தண்ணி, மெட்ரோ வாட்டரே இல்லை. ஸோ எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தண்ணி வேணும். ஆனால் ஜம்ஷெட்பூர் ஹோட்டல் வந்து நான் ஸ்டே பண்ண ஹோட்டல் நட்ராஜ், அவங்க வந்து வாட்டர் பாட்டில் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கணும். பட் வாட்டர் பாட்டிலுக்கு அவங்க டபுளாக சார்ஜ் பண்ணுறேன். 20 40 rupees ப்ளஸ் டேக்ஸ் 4 rupees. ஜம்ஷெட்பூரில் எல்லாம் ஹோட்டலாம் வாட்டர் பாட்டில் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் யூஸ்வலாக எல்லா ஹோட்டலில் வாட்டர் பாட்டில் காம்ப்ளிமெண்ட்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும். ஸோ இதுதான் ரூல்ஸு. பட் ஆனால் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான்
இப்போதைக்கு ஓவராலாக டூர் எக்ஸ்பீரியன்ஸு, பட்டு நல்லா ஒரு குட் அண்ட் டூர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ bye until this is bye from in the view for a night view from Chennai. ஸோ ஃபைனலாக கல்கட்டா ரீச் ஆச்சு, சாரி சென்னை ரீச் ஆச்சு. இப்போ பேக்கேஜ் கொஞ்சம் க்ளைம் பண்ணிட்டு நான் போகிறேன். ஸோ டயர்டாக இருக்குது. ஸோ அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் பே. இதுதான் இந்த பேக்கேஜ், இங்கே தான் பேக்கேஜில் வரும். ஸோ இதெல்லாம் க்ளைம் பண்ணிட்டு நான் இப்போ கிளம்பணும். ஸோ ஓகே.